அந்த 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ am ரைட்டிங் யூ a நியூ command. Its truth is seen in him and you, because the darkness is passing and the true light is already shining. The Greeks had two different words for new. புதியது என்று சொல்வதற்கு கிரேக்க அகராதியிலே அவருடைய மொழியிலே 2 சொற்கள் இருக்கின்றன. ஒரு மொழி ரொம்ப செழுமையான வளமான மொழி அப்படின்னா ஒரே ஒரு பொருளுக்கு பல்வேறு விதமான சொற்களை கொண்டிருக்கும். எந்த அளவுக்கு அதிகமான சொற்களை கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அது வளமையான மொழி அப்படின்னு அர்த்தம். எந்த மொழியும் 20 ஆண்டுகளிலே 7% அழிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஒவ்வொரு 20 ஆண்டும் 7% அழிஞ்சிக்கிட்டே போகும். எந்த மொழி புதிதாக சொற்களை உருவாக்கி கொண்டே வருகிறதோ அதுதான் செழுமையான மொழி. தமிழில் பேசு என்பதற்கு செப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி செப்பு வந்து இதுக்கு தெலுங்குக்கு போயிட்டு கூறு, சொல், பேசு, மொழி. மொழினாலும் சொல்லுன்னு தான் அர்த்தம். மொழிந்தார் அப்படின்னு இருக்கும். வாய் மொழிந்தார். இப்படி பல்வேறு விதமான சொற்களை கொண்ட தமிழ் மொழியும் கிரேக்க மொழியும் ஆழமான செழுமை பெற்ற மொழிகள். அதில் பழைய சீன மொழின்னு ஒரு மொழி இருக்குது. அதுவும் மிக பிரபலமான மொழி. கிரேக்கம், எபிரேயம், லத்தீன், சீனம், நம்ம தமிழ் மொழி, இப்படி முக்கியமான மொழிகள், ரொம்ப பழமையான செழுமையான மொழிகள். அந்த மொழிகள்லேயே கிரேக்க மொழியில் தான் இந்த வேதாகமம் எழுதியிருக்காங்க. அதனால் அந்த கிரேக்க மொழியை பற்றி அவர் சொல்கிறாரு. இன்றைக்கும் உங்களுடைய பிடெக் படிப்பு இருக்குல்ல, அதில் சயின்டிஃபிக்கல் கோட்ஸ் எதில் இருக்குது? ஆல்ஃபா, பீட்டா, காமா, தீட்டா எல்லாமே இதில் இருக்குது. பை, இது எல்லாமே கிரேக்க மொழி. ஆல்ஃபானா என்ன? ஏ. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறோம்? ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. எல்லா சர்ச்சிலையும் ஆல்ஃபா ஒமேகான்னு. அப்படின்னா என்ன? ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆதியும் அந்தமும் அவர் தான், ஆரம்பமும் அவர் தான், முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பெரும்பாலான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள்னு இருக்கும். அது மாதிரி விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சொற்கள், ஆராய்ச்சி எல்லாமே கிரேக்க மொழியில் இருக்கும். அதன் அடிப்படையில் இங்கே அவர் பேச வராரு. த கிரீக்ஸ் had 2 different words for new. One meant new in time and the other meant new in quality. ஒன்று என்ன சொன்னேன்னா, காலத்தை பொறுத்தளவுக்கு புதியது அப்படின்னு அர்த்தம். இந்த சட்டை வாங்கி எவ்வளோ நாளுங்க ஆச்சு? இப்போ நேற்று வாங்கினதாங்க, புதுசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது காலத்தை பொறுத்த அளவிலே புதுசு. இந்த சட்டை அது 1 வருஷம் பழசானதுங்க, போன வருஷம் வாங்கினது அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்னோட பொருள் என்னென்னா நியூ இன் குவாலிட்டி. நியூ இன் குவாலிட்டினா என்ன? சார் இந்த லேப்டாப்பு என்ன புதுசா? ஆமாங்க, இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக போன வருஷம் வாங்கினேன், இதுக்கு முந்தின இருக்க மாடலை விட இது புது மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. லேப்டாப் ஒன்று தான், அதே டெல் லேப்டாப் தான். அது போன வருஷம் பழைய மாடல், போன வருஷம் மாடல். ஆமாம், ஆனால் இது அட்வான்ஸ்டு புதிய மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தரத்திலே அது புதுமையானது என்று சொல்கிறாங்க. We would use the first word to describe the latest model of a car. காலத்தை பொறுத்த வரைக்கும் புதியது என்று சொல்வதற்கு நேற்று புதிதாக வாங்கிய ஒரு காரை குறிப்பிடுவதற்காக சொல்கிறோம். பட் if we purchased a car that was revolutionary, we would use the second word. ஆனால் புரட்சிகரமான ஒரு காரை, மொத்தமே 5 எடிஷன் தான் இருக்குது, அது வந்து யார்கிட்ட வாங்கினது? ஏற்கனவே உங்கள் கார் வந்து இப்போ இன்னும் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், பழசு தான், ஆனால் புதுசாக வாங்கியிருக்கேன். என்னையா குழப்புற? பழைய கார் தாங்க, என்னையை பொறுத்த வரைக்கும் புதுசு அப்படின்னு சொல்கிறேன். பட் if we purchased a car that was revolutionary, we would use the second word. The commandment to love one another is not new in time, but it is new in character. ஆனால் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும், ஒருவர் மீது ஒருவர் பாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது காலத்தை பொறுத்த வரைக்கும் புதிதானதல்ல. நம்முடைய குணாதிசயத்தை வரைக்கும் நாம் புதிதாக மாற வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி அவருடைய எண்ணம் இருக்கிறது? 70 வயது 80 வயது ஆயிடுச்சு, இன்னும் என்ன எண்ணங்கள் இருக்கிறது? எங்கே இவன் நம்ம வீட்டுக்கு வந்தால் சுரடிட்டு போயிடுவானோ
நம்முடைய ரகசியமான வாழ்க்கையை கண்டுபிடித்து விடுவானோ? இன்னும் பொய்யும் புரட்டும் பேசுகிற வாழ்க்கை. ஏன்னா சகோதரரிடத்தில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இறைவன் மீதும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்ன தான் பாதுகாத்து வச்சாலும் நொடி பொழுதில் போயிடும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் எப்படி? அதான் பெரியார் சொல்கிறாரு, கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு பேசாத, உனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ கோயிலுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பூட்டை போடுற? சாமி வந்து பார்த்துக்கணும்ல. அதை கோயிலுக்கு முன்னாடி உண்டியலுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பூட்டை போடுற? இப்போ நம்ம சர்ச்சிலே போய் பாருங்கள், ஒரு செஸ்ட்டு பாக்ஸ் இருக்கும், அது 25,000 ரூபா. அதை வாங்கி எவனுமே திறக்க முடியாத பூட்டு உள்ளே போட்டுருக்கு. அதில் தான் காணிக்கை போட்டுருக்கு. அதில் காணிக்கை எடுத்துகிட்டு போயிடணும். அப்பப்போ காணிக்கை காணா போயிடும். அப்போ கடவுள் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லைல்ல. கடவுள் வந்து உன்னை அதை காப்பாற்ற மாட்டார காணிக்கையை? இந்த எண்ணம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. எவனும் கடவுளை நம்ப மாட்டான். இதுதான் இப்போ நடக்குது. உள்ளபடியே எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போட்டுமே, இல்லாதவன் வந்து எடுத்துகிட்டு போட்டோம். அப்படி ஒரு துன்மார்க்கமாக எடுத்துகிட்டு போடான்னு கடவுள் கேட்கட்டும். ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு வரல? ஏன் கடவுள் மீது தீராத நம்பிக்கை உங்களுக்கு வரல? அது கடவுளுக்குன்னு யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான், யாரோ ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு தான் எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அன்பு சுவர் அப்படின்னு வச்சாங்க. லவ் வால் வச்சுருந்தாங்கல்ல, ஞாபகத்தில் இருக்கா உங்களுக்கு? அன்பு சுவர்னால் என்ன? உங்கள் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய உடைகளோ உடைமைகளோ எது இருந்தாலும் அங்கே கொண்டே வச்சுட்டிங்கன்னா அது தேவையான ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு கொரோனா காலத்தில் வச்சுருந்தாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைக்கு போயிடுச்சு. அது மாதிரி என் கிறிஸ்தவர்கள் யோசிக்கக்கூடாது. அந்த காணிக்கை எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு பொட்டி போடுறது. எடுத்துகிட்டு போகிறான், நீ வச்சு என்ன பண்ண போகிற? அதான் அவர் கேட்குறேன். ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனால் கோயிலுக்கு முன்னெல்லாம் இப்போயாவது குறைஞ்சிருச்சு. ரொம்ப சண்டை போட்டு நிப்பாட்டினாங்க. பெரிய பெரிய சாண்டிலியர் லைட்டை கொண்டு மாட்டுவான், 50,000 40,000ன்னு. சர்ச்சில் வந்து கெஞ்சினா, ஐயோ கரண்ட்டு பில்லு கட்ட முடியலையா, தயவுசெய்து கோயிலுக்கு கொடுக்காதீங்கன்ட்டு எல்லாத்தையும் கழட்டி விட்டாங்க. முன்னெல்லாம் நம்ம சர்ச்சில் வந்து இந்த சர்ச்சு கட்டி 180 வருஷம் ஆகிட்டு. 180 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லைட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. கழுதைக்கு தெரியுமா? அந்த கணக்காக போச்சு. இப்போ மறுபடியும் கோயிலில் வந்து டியூப் லைட்லேருந்து ஃபேன்லேருந்து முன்னெல்லாம் எழுதி போடுவாங்க, நாசமா நீ போனையான்னு. நேசமணி பொண்ணையா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது படித்தான்னு நாசமா நீ போனையான்னு. உபயம் அப்படின்னு ஃபேன் எழுதியிருப்பாங்க. முன்னெல்லாம் நடந்தது அந்த மாதிரி. டியூப் லைட்லலாம் பேர் எழுதி போட்டிருப்பாங்க, யார் கொடுத்தா அப்படின்னு தெரியறதுக்கு. அவன் எவனா ஒருத்தன் கழட்டிட்டு போடுவான், அந்த பயம். அப்போ சாமி வந்து காப்பாற்றாது அப்படின்னு. சாமிக்கு படைக்கிறத சக மனிதனுக்கு கொடு. ஏசா தான் சொன்னார், நீ என்னைய பார்த்து அழாதையா, போயா, நீ போய் உன் பிள்ளைகளுக்காகவும் உனக்காகவும் போய் அழுயா அப்படின்னு. அதை சிந்திக்கிறதுக்கு யாருக்குமே யோசனை இல்லை. சக மனிதனுக்கு நீ என்ன செஞ்சாயோ? ஏசு என்ன சொன்னார்? இந்த எளிமையான மனிதர்கள் ஒருவனில் யாராவது ஒருவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தேன்னா அது எனக்கே கொடுத்தேன்னு அர்த்தம். நீ கோயிலில் வந்து உண்டியல்லாம் காய்ச்சி போட வேண்டாம். நீ போடுவான், ஒருத்தன் திருடுவான், அதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான். இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயா அப்படிங்கிற. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பவன் அது பலனை அடையாமல் போக மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த வசனங்களையெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்கிறார். இன்றைக்கி சகோதரர்களுடைய நிலைமை, கிறிஸ்தவ சகோதரருடைய நிலைமை அவ்வளோ மோசமாக போயிட்டு, நம்ம மிகுந்த எச்சரிக்கையாக ஆண்டவர்களுடைய மனதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவருடைய மனதை தெரிந்து கொண்டவன் உள்ளத்தில் ஏற்கனவே அவர் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறார். அதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? ஏற்கனவே அவர் உள்ளே இருக்கிறார். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவருக்குள்ளே ஏற்கனவே அவருடைய அன்பு நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறார். அந்த இதில் பார்த்தீங்களா? 2ஆம் வசனத்தில் ஏற்கனவே அவர் உங்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் அவர் என்ன சொன்னாரோ, அவர் வசனித்து சொன்னது. வசனி அப்படின்னாலும் சொல்கிறதுன்னு அர்த்தம். வசனி அப்படின்னா சொல்லுன்னு. வசனித்து சொன்னவற்றை
கைக்கொள்கிறவனிடத்திலே தேவ அன்பு மெய்யாக நிரம்பி வழிந்திருக்கும். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவருக்குள்ளேயே இருக்கிறோம் என்பதை அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம். இதான் அவருடைய சொல். இதெல்லாம் இல்லாமல் நாம் என்னதான் ஆண்டவருக்கு கோயிலுக்கு செஞ்சாலும் காணிக்கப்பட்டாலும் அதனால் புண்ணியம் கிடையாது. மனம் திரும்புதலே காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Christian love is not shallow sentimental emotion that we work up so we can get along with each other. கிறிஸ்துவ அன்பு என்பது ஆளை பார்த்தவொடனே பல்லை காட்டிக்கிட்டு ஈன்னு இழிச்சிட்டு போகிற ஒரு எமோஷன் கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறீர்கள், இறைவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்கிறேன் என்ற ஒழுக்கம், கீழ்ப்படிதல், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுதல் என்று பொருள். நம்மளாம் என்னத்தை ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே நடந்துட்டு போகிறது இல்லைங்க அப்படிங்கிறார். இட் இஸ் a மேட்டர் ஆஃப் த வில் அண்ட் affection ஃபார் அண்ட் அட்ராக்ஷன் டு certain persons. அப்போ வாழ்க்கையில் வழிவிலகி போய்விட்டார்கள், அல்லது வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள், அல்லது அறியாமையிலே சிக்கி போய்விட்டார்கள் என்பவர்களை பார்த்து கல்வி கற்றோர் கல்வி கல்லாதோர்க்கே கடன் பட்டோர் கண் தீரக்கவே நாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் நன்றாக படியுங்கள், உங்களை ஏமாற்றுகிற அரசியல் மூடர்களின் சிக்கலிலே சிக்கி கொள்ளாதீர்கள், அவருடைய வலையிலே சிக்கி கொள்ளாதீர்கள். எல்லாரும் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரும் மேன்மையான வாழ்க்கை அடையுங்கள், எல்லாரும் உயர்தனமான உணவை சாப்பிடுங்கள், எல்லாரும் நாகரிகமான உடை அணியுங்கள். இன்றைக்கி ஒரு பொம்பளையை பார்க்குறேன், மாட்டு வாழை தூக்கிக்கிட்டு அது குண்டியில் போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளவு கேவலமான ஒரு நடத்தைக்கு ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி மனிதர்களை மூடர்களாக்கி கொண்டிருக்கிறது. மூத்திரத்தை ஒருத்தன் பிடிச்சி குடிச்சிட்டு போய் வயிறு கலக்கி ஆஸ்பத்திரியில் படுத்து செத்தே போயிட்டான். ஏன்னா அது உடல் நலத்திற்கு நல்ல ஆரோக்கியமானதுன்னு ஐஐடி ப்ரொஃபஸர் சொன்னான்னு இவன் குடிக்கிறான். அந்த ஐஐடியில் படித்த மூடன் எப்படி இருக்கான் பாரு. அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கு விரோதமான சிந்தனைகளில் மக்களை கொண்டு செல்கிறார். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களை கல்வி ஊட்ட வேண்டும். நாளும் தெரிந்து உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலான மொழிபெயர்ப்பில் நான் எழுதினது இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டுன்னு பேர். இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா தகவல் தெரிந்து ஒப்புதல் அளிப்பதுன்னு அர்த்தம். என்கிட்ட ஒருத்தங்க வந்தாங்க அசோசியேஷனில், எல்லோரும் கையெழுத்து போட்டோம், நீனும் கையெழுத்து போடு. உன்னை என்ன போட்டு போடுங்க, படித்து பார்க்குறேன், நீ படித்து கிழிச்சதெல்லாம் போகலாம், நீ கையெழுத்து போடு, செருப்பு பிஞ்சு போயிடும் அப்படின்னு. அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்கிறது. மூடர்கள் ஆகுவது, இவர்களும் மூடர்களாகி அடுத்தவர்களை மூடர்களாக்குவது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதன் விவரம் புரியாமல் எதுலையும் ஆழம் தெரியாமல் காலை விடாதன்னு சொல்லுவாங்க. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எச்சரிக்கையோடு ஒரு படித்து பார்த்து செய்யணும். அதே மாதிரி நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்பை காட்ட வேண்டும் என்பதற்கு நீங்கள் முழு முயற்சியோடு இறங்கணும். உறக்கம் வருகிறதா? அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் a மேட்டர் ஆஃப் வில். உங்களுடைய முழு மனசோடு அதை நீங்கள் செய்யணும். an affection for an attraction to certain persons. It is a matter of determining, of making up our mind that we will allow God's love to reach others through us and then of acting toward them in loving ways. மற்றவர்களுக்காக, அதான் இந்த ரஜினி பாட்டு கூட இருக்கலாம், பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 அப்படி பாட்டு இருக்கும். இதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தனக்காக வாழ்த்துவது வாழ்க்கை அல்ல. உங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை விட கேடுகட்ட ஒரு விஷயம் எதுவுமே. இந்த சமுதாய மறுமலர்ச்சிக்காக நீங்கள் என்ன சிந்தனையோடு இருக்க போகிறீங்க? நான் சம்பாதிக்க போகிறேன், நான் என் பொண்டாட்டியை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு ஊரெல்லாம் ஃபோட்டோ போட போகிறேன், இதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம். உள்ளே இருக்க எல்லாமே தான் குடும்பங்கள் இருக்கின்றன. சில மறைமுகமான காரியங்கள் இருக்குது, சில வெளியரங்கமான காரியங்கள் இருக்குது, ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் இருக்குது. எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? எதற்காக நீங்கள் நிற்கிறீர்கள்? ஒரு அரசியல் சார்பு இருக்குன்னா அந்த கொள்கைகள் என்ன? கொள்கைக்காக வாழணும். கொள்கைக்காக இல்லாமல் இன்றைக்கி அதான் போட்டிருக்காங்க, நம்ம சபைகளில் இருக்கக்கூடிய ஜென் இசட் இவங்க எல்லாம் கொள்கையும் தெரியாது, வாழ்க்கையும் தெரியாது, ஏதோ ஒரு உணர்ச்சி நான் பிசகினாலே திரியிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கவே இல்லை அவங்க பெற்றோர்கள்.
காரணம் என்ன? பெற்றோர்கள் மூடர்களாக இருந்ததுனால தான் அடுத்த தலைமுறை. இன்றைக்கி 29வது நீதிமொழிகள் என்ன படிச்சிங்க? பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, இல்லையா? அவன் முதிர் வயதானாலும் அதை கைவிடாதிருப்பான் போட்டிருக்கா? ஏழை பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குது. இவை எவனுமே பிள்ளைகளை கண்டுக்கிறது கிடையாது. என்ன நீ போய்த்தலன்னு விடுறது. கடைசியில் ஜென் ஜி இப்படி போயிடுச்சு, அப்படி போயிட்டு, அப்படியே சிம்பன்சி மாதிரி போயிட்டு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜென் சி இஸ் பிகமிங் எ சிம்பன்சி அப்படின்னு. We are not to act as we love them, but because we love them. மற்றவர்களை நம்மளை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதற்காக நாம் பதிலுக்கு அவர்களை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிகாஸ் we love them. நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார். அது மாதிரி நாம் எதிரிகளாக நம்மை நினைப்பவர்களிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறார். திஸ் இஸ் நாட் ஹிப்போக்ரஸி, இட் இஸ் ஒபீடியன்ஸ் டு காட். இது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது. Perhaps the best explanation of Christian love is 1 Corinthians 13. The Christian life without love is nothing. நான் அந்நிய பாஷைகளை, தூதர் பேசும் பாஷைகளை பேசினாலும், மனுஷர் பேசும் பாஷைகள் பேசினாலும், எல்லாத்தையும் தீர்க்க தரிசன வசனங்களை உடையவனாக இருந்தாலும், சகல அதிசயங்களை செய்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும், நான் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டாலும், நான் என்னையே தற்கொலை செய்து கொள்ள கொடுத்தாலும், என்னை நெருப்பில் போட்டு சுட்ட வச்சுக்கோங்கடான்னு சொல்லி என்னை கொடுத்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இதுதான் மிகப்பெரிய கிறிஸ்தவ அன்பு. இன்றைக்கி நம்ம அண்ணன் என்ன சொல்கிறார்? எதுக்கு வந்த வீட்டுக்குள்ளே? நீ என் கல்யாணத்துக்கு வராத. இவர்களெல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. எப்படி அன்பு இருக்கும்? சகோதரிகளும் அப்படி தான் இருக்காங்க, சகோதரர்களும் அப்படி தான் இருக்காங்க. மிகப்பெரிய கேடான ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளை சாத்தான் இழுத்து சென்று விட்டான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாமா சொல்கிறது எல்லாம் எங்கள் அண்ணன் கேட்குறான்னா, இவனுக்கு ஆசை இருக்குது அவர் சொல்கிறதுல. அவர் தப்பாக சொல்லுவார், பல விஷயங்களை சொல்லுவார். அதை நம்ம ஏற்றுக்கணும்ல. நம்ம காதலே 4 பேர் நல்லதையும் சொல்கிறான், கெட்டதையும் சொல்கிறான். நம்ம வந்து நல்லதே எடுக்கிறோமா, கெட்டதை எடுக்கிறோமா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, அன்னப்பறவை இருக்கான், பாலையும் தண்ணியும் கலந்து வச்சுன்னா பாலை மட்டும் குடித்து தண்ணியை விட்டுருமா. யாருக்கு அதிலடா பூசு தெரியும்? போடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை மட்டும் எடுத்துக்கணும். எப்படி நன்மை தீமை என்று உங்களுக்கு தெரியும்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு சிக்கலான ஃபார்முலா வேணும்ல. நல்லதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தீமை எல்லாம் பாவம் தான். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் தீமை, ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நன்மை. ரொம்ப சிம்பிள், மிக எளிமையான ஒரு விஷயம். Perhaps the best explanation of Christian love is 1 Corinthians 13. The Christian life without love is nothing. Have you recently experienced love you would consider new in quality or fresh? How would you describe it to a friend? சமீபத்திலே ஏதாவது ஒரு அன்பை நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அது தரத்திலே எந்த அளவுக்கு புதிதாக இருக்கிறது அல்லது புத்தம் புதிதான வித்தியாசமான ஒன்றாக இருந்திருக்கிறது? How would you describe it to a friend? அதான் அந்த பாட்டில் இருக்கும், What a friend we have in Jesus. All our pains and griefs to bear. நம்முடைய கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு நமக்கு நிம்மதி தருகிற இயேசு கிறிஸ்துவின் அன்பை போன்ற ஒரு அன்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. இன்னைக்கு கூட போன வாரம் அவர் சொன்னார்ல, ரவி கேட்டிங்களா கதை? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னார்? மிஸ்டர் ரவி. இல்லையா? பாப்பிக்கு தெரியுமா? கிதியன் சொல்லி கொடுத்தார். உங்கள் ஞாபகத்தில் இருக்கா? ஹூ இஸ் மிஸ்டர் ரவி? இந்த பைபிளை எந்த காலத்திலும் நான் இதை படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார்? மிகப்பெரிய தீவிர வேதாகம எதிர்ப்பாளராக இருந்தார். ஒரு நாள் கல்லூரியெல்லாம் முடித்து வேலை தேடி சென்னைக்கு வரும்போது அவருடைய முழு ஆவண தொகுப்பும் தொலைந்து போய்விட்டது. எல்லா டாக்குமெண்ட்டும் தொலைஞ்சு போய் கண்டுபிடிக்கவே முடியல. பல மாதங்களாக சுற்றி திரிகிறார், வேலையே கிடைக்கல. ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா வேலையே கிடைக்காத கொடுமையான சென்னை இருந்தது.
மிக கொடூரமான சென்னை. இன்றைக்கு வேலை வேலை யார் வந்தாலும் வேலை கொடுக்கக்கூடிய மிக அதிசயமான சென்னையாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கு போனாலும் வேலை தேவை, வேலைக்கு ஆட்கள் தேவை, வேலைக்கு ஆட்கள் தேவை, வேலைக்கு ஆட்கள் தேவை. முன்னே எப்படி இருக்குன்னா வேலை காலி இல்லைன்ற போர்டு இருக்கும். எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். வேலை காலி இல்லைன்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது வேலை கொடுங்க, எந்த வேலைனாலும் செய்கிறேன், கக்கஸ் கழுவுற வேலைனாலும் செய்கிறேன், கூட்டல் பெருக்கிறதுக்கு வேலை செய்கிறேன். இப்படியெல்லாம் தேடி தேடி ஒவ்வொரு நாளும் வேலைக்கு 10 பேர் வந்து கேட்டு போவான். அதனால் வெளியில் போடு வேலை காலி இல்லைன்னு போட்டிருக்கேன். என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தெரு தெருவாக பார்க்குறோம். பழைய படங்களில் கூட பார்த்துருப்பீங்க. தெரு தெருவாக இன்றைக்கி என்ன பார்க்குறோம்? வேலைக்கு ஆட்கள் தேவை, வேலைக்கு படித்த பெண்கள் தேவை, கம்ப்யூட்டர் தெரிந்தவர்கள் தேவை, எங்கே பார்த்தாலும் தேவை தேவை போட்டிருக்கு. அப்போ நாடு எவ்வளவு செழிப்பாகி இருக்கிறது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கொடூர காலகட்டத்தில் அவர் என்கிட்ட சர்டிஃபிகேட்டே இல்லை, நான் என்ன செய்வேன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் இனிமேல் வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரயிலில் போய் விழுந்து செத்து போடுவேன்னு சொல்லிட்டு ரயிலுக்கு முன்னாடி போய்கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய காதிலே ஒரு சத்தம் கேட்கிறது, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு. அவர் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னையே இயேசு நேசிக்கிறாரா? என்னை எதற்காக நேசிக்க வேண்டும்? அவருக்குள்ள மனசு போட்டு பொங்கி எழுது. தண்டவாளத்துலேருந்து வெளியில் வர்றாரு, நேராக பக்கத்தில் இந்த சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆலயம் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, அவர் போகவே இல்லை, அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்போ தான் ஒருத்தர் வந்து, பிரதர் சர்ச்செல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போகலையா? நான் எங்கே போகிறதுன்னு தெரியல, நான் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு சத்தம் வந்தது, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ அவர் புஸ்தகத்தை கொடுக்குறாரு. இந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புஸ்தகத்தை கொடுக்குறாரு. அதை படிச்சுக்கிட்டே இருக்கார். 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கார். முழுசாக படித்து முடிச்சிட்டாரு. மிகப்பெரிய சமாதானம், சந்தோஷம் அவருடைய மனதிலே வந்தது. மறுநாள் காலையில் தெருவில் இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார். சுத்தமாக கையில் காசு இல்லை. அங்கே ஒரு 4-5 இளைஞர்கள் நின்று கொண்டு டீ சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி, அங்கே போய் நின்னோம்னா ஏதாவது ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுத்தாங்கன்னா, பசி தாங்க முடியல, ஒரு டீயாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு பேசும்போது தான் சொல்கிறாரு, எங்கே நீங்களாம் போய்கிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு இன்டர்வியூ நடக்குது, அந்த இன்டர்வியூக்கு நான் போகிறேன், நீங்களும் வேணால் வாங்க, வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இவர் போய் எல்லோரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, இவரும் போய் அட்டன் பண்ணுறாரு. ஐயா, நான் இது மாதிரி வந்தேன், சர்டிஃபிகேட்லாம் தொலைஞ்சி 6 மாதம் ஆச்சு, இப்போ நான் ரொம்ப கடுமையான நிலையில் இருக்கேன், சாப்பாட்டு கூட வழி இல்லை, எனக்கு சம்பளம் கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம், தங்குறதுக்கு இடமும் 3 வேளை சோறு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வேறு யாருக்கும் வேலை கிடைக்கல, இவருக்கு வேலை கொடுத்து இவருடைய உண்மையை பாராட்டி அந்த நிறுவனத்தில் இவரை வேலைக்கு சேர்த்து கடைசியில் அந்த மாதிரி மேனேஜிங் டைரக்டராக்கி அந்த கம்பெனியிலேருந்து அந்த ஓனர் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக போகிறாரு. நீ நல்ல திறமையான மொழியில் இந்த கம்பெனியை நடத்திட்டு வர, நீனே தொடர்ந்து நடத்து, நான் அந்த கம்பெனியை போய் பொறுப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த முழு நிறுவனத்தையுமே அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் தான் இன்றைக்கி கிடியன் இன்டர்நேஷ்னலில் சென்னையில் இருக்கிற மிஸ்டர் ரவி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார், எப்படி வேண்டுமானால் மாற்றலாம். ஆகவே நாம் வாழ்வது ஆண்டவருக்காகத்தான் வாழ வேண்டும், முடியும் நமக்காக வாழக்கூடாது என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?